இன்றைக்கும் நாம் தியானிக்க போவதற்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 64:8, ஏசாயா 44:21. எல்லாரும் சேர்ந்து நாம் சத்தமாய் வாசிப்போம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், ஒரு மனமாய் நாம் குடும்பத்தில் இருக்கும்போது நம்முடைய குடும்பங்களை தேவன் உருவாக்குகிறார். எல்லாரும் சொல்லுவோம், ஒரு மனமாய் நாம் குடும்பத்தில் இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தை தேவன் உருவாக்குகிறார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும், நாம் குடும்பமாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் மட்டும் தனியா இல்லை, என் ஒட்டுமொத்த குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமா மாறணும். என் மொத்த குடும்பமும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற குடும்பமாய் மாறணும். என் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களா மாறணும். அல்லேலூயா. அதுக்காக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வேலையை விட்டுட்டு, அவங்களுடைய தொழிலை விட்டுட்டு, அவங்களுடைய படிப்பை விட்டுட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையிலேயே கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அவர்கள் படித்து கொண்டிருக்கிற படிப்பிலேயே கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற வேலையின் நிறுவனங்களில் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். தொழில் செய்கிற இடங்களில் கூட கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். இன்னும் சொல்ல போனா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் இதை இன்றைக்கு வாஞ்சிக்கிறீர்கள்? நாம் வாஞ்சித்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நான் வாஞ்சிக்கிறேன், என் குடும்பத்தில், அதாவது நம்முடைய சபையில் கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கணும். ஒரு மனமாய் கர்த்தர் அவர்களை உருவாக்கணும். எல்லாரும் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்க வேண்டும். எல்லாரும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சியாகவும் இருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு குடும்பத்தை உயர்த்துவதற்கு, ஒரு குடும்பத்தை தேவன் உருவாக்குவதற்கு தடையா இருக்கிற ஒரு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனம் இல்லாய்மை, ஐக்கியம் இல்லாய்மை. எந்த குடும்பத்தில் ஐக்கியம் இல்லையோ, எந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையோ, எந்த குடும்பத்தில் ஒரு மனதான ஜெபம் இல்லையோ, அந்த குடும்பத்தை தேவன் உருவாக்க முடியாது. சில நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிலர் கர்த்தரை விசுவாசியாதவர்களாக இருப்பார்கள், கர்த்தரை நம்பாதவங்களா இருப்பாங்க, கர்த்தரை ஆராதிக்காதவங்களா இருப்பாங்க. சரி, அவங்களை நீங்க ஒரு ஜெபம் பண்ண கூப்பிட்டாலோ இல்லை ஜெபிக்க அழைத்தாலோ அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வர மாட்டார்கள். ஆனா உங்களோடு கூட யாராவது ஒருவர் உங்க குடும்பத்தில் ஜெபிக்க வருவார்களே ஆனால் அவர்களை அழைத்து நீங்கள் உட்கார வைத்து நீங்கள் சேர்ந்து ஒரு மனமாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு மனதை, ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறார். அந்த ஒரு மனதை உடைக்கிறதா யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. ஒரு மனம் இல்லைன்னா அங்க பிரச்சனைகள் உண்டாகும். ஐக்கியம் இல்லைன்னா என்ன உண்டாகும்? பிரச்சனை உண்டாகும். ஒருத்தன் ஒரு கருத்தை சொல்லுவான், இன்னொருத்தன் இன்னொரு கருத்தை சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் இந்த கருத்தை சொல்றாங்களா, அப்ப நான் வேற ஒரு கருத்தை புதுசா யோசிக்கிறேன்னு இன்னொருத்தன் சொல்லுவான். அங்க மொத்தத்துல அடியும் சண்டையும் பிரச்சனையும் தான் நடக்கும். ஆனா 3 பேரும் சேர்ந்து, இல்ல 4 பேரும் சேர்ந்து, ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒரு காரியத்தை நடப்பிப்பார்கள் என்றால் அந்த குடும்பம் தான் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட குடும்பமா இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைந்து போவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கர்த்தர் கிரியை செய்ய முடியாத ஒரு குடும்பமா இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு அநேக தொழில் நிறுவனங்கள் உடைந்து போறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு அநேக ஸ்தாபனங்கள் நிர்மூலமாவதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், உள்ளுக்குள்ள ஐக்கியம் இல்லை. உள்ளுக்குள்ள ஐக்கியம் இல்லை. பெரிய பிஸ்னஸா இருக்கும், பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கும், பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கும், நல்லா வந்துட்டு இருக்கும், திடீர்னு உடைஞ்சு போயிடும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மனிதர்களுக்குள்ள என்ன இருக்காது? ஐக்கியம் இருக்காது. இன்னைக்கு எத்தனை ஸ்கூல்ஸ் விற்கிறதுக்கு இருக்கு தெரியுமா? விலைக்கு போட்டிருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா ஒரு மனமா நடத்துறதுக்கு அங்க ஆள் இல்லை. ஒரு ஆர்கனைசேஷன் வரும்போது, ஒரு ஸ்கூல் வரும்போது, ஒரு காலேஜ் வரும்போது
ஒரு பெரிய நிறுவனம்னு வரும்போது அங்கே ஒரு மனுஷனா தனியாக நின்று எதையும் செய்ய முடியாது, நிறைய பேர் சேர்ந்து தான் செய்ய முடியும். ஒரு ஊழியம் கூட அப்படிதான், ஒரு தனி மனுஷனா நின்று எதையும் சாதிக்க முடியாது. எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பலன் உள்ள ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அந்தஸ்துடைய ஆளாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யணும்னா அங்கே ஒரு மனதுள்ள ஆட்கள் தேவை. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து செய்வது தான் ஊழியம், எல்லாரும் இணைந்து வாழுவது தான் குடும்பம். இல்லைன்னா அது குடும்பம் கிடையாது. நீங்க சேர்ந்து தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு மனம் இல்லை, ஐக்கியம் இல்லைன்னா எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க, ஆனா தனியா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அது குடும்பம் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு ஃபேமிலி இல்லை. ஃபேமிலினா என்ன? எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாய் மனதளவில் இருந்து வாழ்வது தான் அது ஒரு குடும்பம். இல்லை எல்லாம் வெளியே பார்க்கறதுக்கு அவங்க ஒரு ஃபேமிலின்னு இருக்கும், வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாம் ஒவ்வொரு மூலையில் இருக்கும். பொருட்களை சொல்லலை, ஆட்களை சொல்கிறேன். ஒருத்தர் அந்த சைடு இருப்பார். எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், அவன் மூஞ்ச பார்த்து 20 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? அவன் மூஞ்ச பார்த்து 20 வருஷம் ஆச்சு. ஒரே வீடு, ஒரே சாப்பாடு. கிச்சன் டைனிங் டேபிளில் பார்ப்பாங்க, அந்த ஆள் எழும்பி போயிட்டாரா? எழும்பி போயிட்டார், இனி நான் போய் சாப்பிட்றேன். நிறைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சிலர்லாம் ஏதோ இந்த இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அந்த பார்டர் லைன் போட்டு தான் இருப்பாங்க. இதுக்குள்ள நான் வரமாட்டேன், இதை தாண்டி என் பொருளை நீ தொடக்கூடாது, என்கிட்ட நீ பேசக்கூடாது, உன் சத்தம் எனக்கு கேட்கக்கூடாது, இப்படின்லாம் சொல்லி சேலஞ்ச் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க வீடுகளில். அவன் இருக்கும்போது, அண்ணன் இருக்கும்போது தம்பி உட்கார மாட்டார், மரியாதையில் இல்லை, பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை. அவன் உட்கார்ற இடத்துல நான் உட்கார மாட்டேன். இப்போ இந்த குடும்பத்தை ஆண்டவர் பார்ப்பார். அவர் விரும்புறது என்ன? வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 133 அதனுடைய 1. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். அடுத்து இன்னொரு வசனம் இருக்குல்ல, 2-3 பேருடைய நாமத்தில் எங்கே கூடியிருந்தாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கேன்னு சொன்னார். இங்க சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. இப்போ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்ல சந்தோஷம் வருதா வருத்தம் வருதான்னு பார்த்தா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குது? சரி, இப்படி கூடினதுக்கு நம்ம கூடாமலே இருந்திருக்கலாம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போறாங்க, வரும்போது சண்டையோட வராங்க. ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க, கடைசியில் ஒரு 6 வருஷத்துக்கு பேச முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து டூர் போவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க, திரும்ப வரும்போது பிரச்சனையோட வர்றாங்க. அப்போ நான் கேட்குறேன், இதுவா கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம்? இதா கர்த்தர் விரும்புகிற ஒரு மனம்? நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லா மனுஷனுடைய வீடுகளை போல இருக்கக்கூடாது. நம்முடைய வீடு கர்த்தரால் நடத்தப்படுகிற வீடா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற ஐக்கியம் இருக்கணும். நம்ம உலக பிரகாரமான ஒரு பொருளுக்கு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட முக்கியம் எதுக்கு கொடுக்கணும்னா உங்களுடைய குடும்பத்தின் ஐக்கியத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வீடு கட்டும்போது நிறைய காரியங்களை பேசிக் நெசசிட்டியா வைக்கிறாங்க. அடிப்படை தேவை அப்படி என்று ஒரு வீடு கட்டுகிறவர்கள் வைக்கிறார்கள். முதல்ல என்ன வைக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு கூரை இருக்கணும். கூரை இல்லைன்னா அந்த வீட்டு தண்ணி ஒழுகி உள்ளே வந்துடும். அந்த கூரையிலையும் நிறைய விதமான கூரைகள் இருக்கிறது. சிலர் முன்னாடி காலங்களில் ஓலைகளினால, தென்னை ஓலையினால வீடு கூரையை போட்டாங்க. அதுக்கப்புறம் மண் ஓடுகள்னால கூரைகளை போட்டாங்க. அப்புறம் ஆஸ்பெரா ஷீட் இப்படிலாம் வந்தது, காங்கிரீட்லாம் வந்துச்சு. இப்போவும் பயங்கரமான லெவல்லாம் போயிட்டுருக்கு டெக்னாலஜி. ஆனால் இதே போல் பேசிக்கான காரியங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளோர் இருக்கணும், இந்த மாதிரி கிச்சன் இருக்கணும்,
இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, பயங்கரமாக இருக்குது இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்லாம். ஒரு வீடு கட்டுறாங்கன்னாலே அதுக்கு பல பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் உள்ளே செலவு பண்ணுறாங்க, இன்டீரியர் ஒர்க்கு, அப்படி தானே? இப்போ அதுக்கெல்லாம் பயங்கரமான ஃபேஷன், பயங்கரமான டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து விட்டது. அப்போது இப்போ அடிப்படை தேவையாட்ட நம்ம என்ன வைக்கிறோம்? வீடுன்னா ஒரு நல்ல ஹால் இருக்கணும், நல்ல கிச்சன் இருக்கணும், அந்த ஹாலில் இப்படிப்பட்ட சோஃபா இருக்கணும். இப்போ எல்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. இல்லைண்ணா, யாரெல்லாம் அதெல்லாம் ரொம்ப விரும்புவீங்க? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஹா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதுலெல்லாம் உண்மையில இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள் நான் மட்டும்தான். ஆனால் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, என்னால் நம்ப முடியல. ஒருவேளை இருக்கலாம், என்ன மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், ஒரு வீட்டுக்கு போனாலே முதல்ல வீடை பார்ப்பாங்க. என்ன இப்படி வச்சுருக்காங்க, என்ன கட்டியிருக்கிறாங்க, அப்படி பண்ணியிருக்காங்களா, இப்படி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு அடிப்படை தேவை, என் ஹாலில் இப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட சோஃபா இருக்கணும், அது இருக்கணும், இந்த மாதிரி ஃபேன் இருக்கணும், இந்த மாதிரி ஏசி இருக்கணும், இந்த மாதிரி கட்டில் இருக்கணும், இந்த மாதிரி பீரோ இருக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க வீடு கட்டும்போது. ஆனால் ஒருத்தரும் இந்த வீட்டுக்குள்ளே தங்குற நம்ம வாழ்க்கையில் ஐக்கியம் இருக்கணும்னு யாரையும் யோசிக்கிறது கிடையாது. ஹலோ, நான் உண்மையா சொல்கிறது உண்மையா பொய்யா? எல்லாம் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு யோசிச்சு குழப்பி, ஒருத்தன் சொல்லுவான் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குங்கன்னு, இன்னொருத்தன் சொல்லுவான் நீங்கள் இது வாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுறது, அது வாங்குறா இது பண்ணுறதா அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய டென்ஷன் அடுத்து எதாவது ஒன்று வாங்குறது. ஒருத்தங்க சொல்லுவாங்க இந்த கட்டில் வாங்குங்க, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இந்த கட்டில் வாங்கன்னு. இவங்க அடுத்த பெரிய குழப்பம், அது வாங்குற இது வாங்குறதா. ஆனால் ஒருத்தராவது இந்த வீட்டுக்குள்ளே தங்குகிற இந்த குடும்பம், என் வாழ்க்கை, என் பெற்றோர், என் புருஷன் அல்லது மனைவி, என் பிள்ளைகள், நாங்கள் அத்தனை பேரும் ஐக்கியமாக இருக்கணும்னு நான் ஒரு முயற்சி எடுத்தேன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜோமணி முடிச்சிருவோமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீட்டினுடைய அடிப்படை தேவைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமே, அதில் வாழப்போகிற நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்க? அதுக்காக என்ன செய்தீங்க? பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, அந்த பிள்ளை வீட்டில் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? பிள்ளை கஷ்டப்படவே கூடாது, ஐயோ நான் பட்ட கஷ்டம் அவ்வளோ, என் பிள்ளை கஷ்டப்படவே கூடாதுன்னு எல்லாம் முயற்சி எடுத்தீங்கல்ல. நான் தப்பு சொல்லலை, கஷ்டப்படாமல் வளர்றதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பிறகு நம்மளை ஃபுல்லாக கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். அது கஷ்டப்பட்டு வளரட்டும், பிரச்சனை இல்லை, கஷ்டங்களை பார்த்து வளரட்டும் பிள்ளைகள், நல்லது தான். ஆனால் அப்படி செஞ்சுட்டு அந்த பிள்ளை வீட்டில் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, பெற்றோரை கனம் பண்ணி வாழ்கிறதுக்கு, பெற்றோரோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்தோம்? ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை உடைக்கிறது தான் பிசாசுனுடைய நயவஞ்சகம். புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் வீட்டில் சந்தோஷம் மட்டும் இருக்காது, எல்லாருக்கும் வீட்டில் சமாதானம் மட்டும் இருக்காது, எல்லாருக்கும் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு கதையை பேசினதே வருஷங்களாயிருக்கும் எல்லாருக்கும். ஆனா ஃபேமிலியா உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? யோசிச்சு பாருங்க. இதா வீடு? இதா தேவன் விரும்புற ஐக்கியம்? அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது, அப்பா அம்மா மனசுல என்ன இருக்குன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அண்ணன் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான்னு தம்பிக்கு தெரியாது, தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான்னு அண்ணனுக்கு தெரியாது, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனா வீட்டில் எல்லாம் இருக்கும். அப்ப நான் இன்னைக்கு கேட்கிறேன், நம்முடைய குடும்பத்தின் ஐக்கியத்துக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீர்கள்? என்ன பிரயாசப்பட்டீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற முதல் முக்கிய காரியம், நீ உன் குடும்பத்தில் ஐக்கியமா ஒருமனப்பட்டு என்னை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்க வீட்டில் நான் இருப்பேன், உங்க குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன். நீங்க எதிர்பார்க்காத உயர்வுகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்களுடைய வீடுகள் பொருட்களால நிரம்பும் வசனம் சொல்லுது இல்ல? எல்லாவித பொருட்களாலும் உங்க வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
நீங்க நினைக்கிற சோஃபா என்ன? நீங்க நினைக்காத விலை உயர்ந்த சோஃபாண்டவர் உங்களுக்கு தருவார். நல்ல டிவி தருவார், நல்ல கட்டில தருவார், நல்ல ரூஃப் உங்களுக்கு தருவார், நல்ல தரையை உங்களுக்கு தருவார். ஆனா அது எல்லாவற்றை விட மேலான ஐக்கியத்தை நீங்கள் உங்க வீட்டில் கொண்டு வரணும். மீதி எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு உங்க வீட்டில் சந்தோஷமா சமாதானமா உங்க கட்டில படுத்து தூங்க முடியலன்னா அந்த வீட்டினால என்ன பயன்? நல்ல வீடுகளை கட்டிவிட்டு தாவீதை போல என் படுக்கையும் என் தலையணையும் கண்ணீரால நினைக்கிறேன்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தா அந்த வீட்டினால் நமக்கு என்ன பயன்? இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கணும், இன்றைக்கு நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும். எதுக்குன்னா, என் வீட்டில் எது இருக்குதோ இல்லையோ, நான் நிம்மதியா சந்தோஷமா குடும்பமா இந்த வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு முயற்சி எடுக்கணும். நான் வீட்டில் நிம்மதியா இருக்கணும், நான் வீட்டில் ஐக்கியமா இருக்கணும். என் வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் இல்லை, என் வீட்டில் பிரச்சனைகளுக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய், அப்படிப்பட்ட ஒரு வீடாய் என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு மனம் இல்லைன்னா தேவன் கிரியை செய்ய முடியாது, குடும்பத்தை உருவாக்க முடியாது, குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. அப்போ எப்படி என் வீடு உண்மையில ஐக்கியமா இருக்குதா ஐக்கியமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். பைபிள் பார்த்தா சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம குடும்பம் உண்மையில ஐக்கியமா இருக்குதா ஐக்கியமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னே ஒன்று சொல்லட்டா, குறை சொல்லுகிற அனுபவம் வீட்டில் இருக்குன்னா அந்த வீட்டில் ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். என்ன அனுபவம் சொல்லுங்களேன்? குறை கூறுகிற, குறை சொல்லுகிற, கூட வசிக்கிறவர்களை பிளேம் பண்ணுகிற, அவர்கள் மேல் தவறை சுமத்துகிற, அவர்களை குறை சொல்லுகிற ஒரு மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை என்பதை என்ன செய்து விடலாம்? முடிவு செய்து விடலாம். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சில எக்ஸ்பிளனேஷன் தந்திருக்கிறேன். ஐக்கியமா இருக்கிற இடத்துல குறை சொல்ல மாட்டார்கள், ஐக்கியமா இருக்கிற இடத்துல குறை சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு 2 சகோதரர்களை எடுத்துக்கொள்வோம், ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும். 2 பேரும் நல்ல பாசமா இருக்கிறாங்கன்னு வைங்க. இதுல ஒருத்தன் தப்பு செய்தா கூட பெற்றோருடைய காதுக்கு வரவே வராது. கவனிக்கிறீங்களா? 2 பேரும் ஐக்கியமா இருக்கும்போது ஒருத்தன் செஞ்ச தப்பு அப்பா அம்மா காதுக்கு வரவே வராது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் நல்ல பாசமா இருக்கோம். ஒரு தடவை 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு வைங்களா, இவன் செஞ்ச தப்பெல்லாம் அம்மாவுக்கு வந்துடும், அவன் செஞ்ச தப்பெல்லாம் அப்பாவுடைய காதுக்கு வந்துடும். உண்மையா தப்பா? கரெக்டு தானே? அப்போ எப்போ ஒருத்தங்களுக்கு குறை சொல்லுகிறது ஸ்டார்ட் ஆகுது? ஐக்கியம் குறையும் போது. ஐக்கியம் இல்லாம போகும்போது அவன் சொல்றான், அம்மா அன்னைக்கு அவன் அப்படி செஞ்சான், உன்ன இல்லம்மா அவன் தான் இப்படி செஞ்சான் அப்படின்னு. உடனே மாறி மாறி அடி, 2 பேருக்கும் சேர்த்து அம்மா ஒரு அடி. ஐக்கியம் எங்க குறையுதோ அங்க குறை கூறுதல் உண்டாகும். அப்ப இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம குறை சொல்லுகிறவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம வீட்டில் என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு தப்பு வீட்டில் நடந்து போச்சு, இதுக்கு நீங்க தான் காரணம், அவன் தான் காரணம், இவன் தான் காரணம் இல்லை, இல்லை நான் தான் காரணம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறது? அடுத்தவங்களை கை நீட்டி பேசுறது, அடுத்தவங்களை குற்றம் சுமத்துறதே நமக்கு பழகிடுச்சு. வீட்டில் ஒரு குறை வருகிறதுன்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் தான் காரணம், ஒருத்தர் மட்டும் இல்லை. யார் காரணம்? எல்லாரும் தான் காரணம். அதை ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமே ஆனால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மறுபடியும் வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள்
மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? இப்போ குடும்பத்தில் குறை சொல்லுகிற நாம் எப்படி குறை சொல்றோம்னா, நம்ம கண்ணில் அழுக்க வச்சுட்டு அடுத்தவன் கண்ணில் அழுக்க பார்க்க போறோம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நமக்கு கண்ணில் அழுக்கு, நமக்கே பார்க்க முடியல, கண்ணை இப்படி இப்படி பண்ணி இப்படி பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்து எதை பார்க்குறோம்? அடுத்தவன் கண்ணில் இருக்கிற அழுக்க பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா முதல்ல உன் கண்ணில் இருக்கிற அழுக்க கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு நீ அதுக்கு பிறகு பார்க்க போ. நான் சொல்லுகிறேன், நம்ம கண்ணில் இருக்கிற அழுக்க எடுத்துட்டாலே குடும்பத்தில் பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். நான் சொல்றது சரியா? எத்தனை பேர் நான் சொல்லு சரின்னு படுது? கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? மாயக்காரனே, 5ஆம் வசனம், மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அப்போ முதல்ல இப்படி பார்த்து குறை சொல்றதுக்கு முன்னாடி இப்படி பார்த்து குறை சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க. இப்படி பார்த்து குறை சொல்றதுக்கு முன்னாடி இப்படி பார்க்கணும். அப்ப நம்ம இந்த உலகத்தை விட்டு போறது வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? குறை சொல்லவே மாட்டோம். முதல்ல நான் சரியாக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, முதல்ல நான் சரியாகணும். முதல்ல நான் சரியாகணும். நான் முதல்ல பெர்ஃபெக்ட் ஆகணும். அப்புறம் அடுத்தவன் மேல சுமத்தலாம். நிறைய வீடுகளில் பரிதாபமான நிலைமைகள், குறை சொல்லுகிற அனுபவம். பிள்ளைகள் ஒரு தவறு செஞ்ச உடனே பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்கிற லட்சணத்தை பாருன்னு அப்பா அம்மாவை பார்த்து சொல்வார். அடுத்த ஒரு தப்பு பண்ணும்போது அம்மா அப்பாவை பார்த்து சொல்லும், என்னத்த பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. பிள்ளை நல்ல காரியத்தை செய்யும் போது மட்டும் என் பிள்ளை பிள்ளை 100க்கு 100 வாங்கிட்டு வரும்போது என் பிள்ளைய பாத்தியா, எப்படி படிக்கிறான் பாத்தியா என் பிள்ளை. அதே அவன் ஒரு கப்பை தூக்கி கீழே போட்டு உடைக்கும் போது உன் பிள்ளைக்கு அப்போ கெட்டது பண்ணும்போது உன் பிள்ளை, நல்லது பண்ணும்போது என் பிள்ளை. இதான் ஐக்கியம். எப்போ பிள்ளை தவறு செய்யும் போதும் இந்த தவறுக்கு நானும் காரணம் என்பதை உணர்ந்து ஒரு பெற்றோர் செயல்படுகிறார்களோ அப்பதான் அந்த குடும்பம் ஐக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டு போறது ரொம்ப ஈஸி. அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி. ஆனா பழியை ஏற்றுக்கொள்றது தான் கஷ்டம். பழியை ஏற்றுக்கொள்றது. இயேசு நமக்காக பழியை ஏற்றார். இயேசு நமக்காக பழியை ஏற்றார். எந்த குற்றமும் அறியாத, எந்த பாவம் செய்யாத அந்த வாலிப சரீரம் எல்லா பாவங்களையும் நமக்காக ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டு சகலவற்றையும் சுமந்து தன் கடைசி சொட்டு இரத்தத்தை இந்த பூமியில சிந்தி நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். அப்படிப்பட்ட இயேசுவை வழிபடுகிற நாம், அப்படிப்பட்ட இயேசுவின் பாதையில் செல்லுகிற நாம், அப்படிப்பட்ட இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்ம வீட்டில் ஒரு தப்பு நடக்கும்போது நம்மளால ஏன் அந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியல? ஏன் அந்த குறை ஏத்துக்க? ஏன் வாயை திறந்த உடனே நீதான் நீதான் நீதான்? ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஐக்கியம் இல்லையே தேவனுடைய பிள்ளையே. ஐக்கியம் எங்கே போயிற்று? ஐக்கியம் எங்கே? ஆண்டவர் தேடுகிற ஐக்கியம் எங்கே? ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனம் எங்கே? அடுத்து சொன்ன ஏசப்பா, என் வீட்டில் பிரச்சனை நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். நான் என்னை மாற்றுகிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் நீங்களும் நானும் சில நேரங்களில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது கூட காரணமா இருக்கலாம் அல்லவா? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காம, வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதம் வாசிக்காம, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்காம, கர்த்தரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் கர்த்தரை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லாம, கர்த்தருக்காய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம, கர்த்தருக்காய் நேரம் செலவழிக்க வேண்டிய நேரத்தில் நேரம் செலவழிக்காம, அநேக பிரச்சனைகளை நாமே வருத்தி கொண்டு வைத்து விட்டு
நான் மற்றவர்களை கை காட்டி நீ தான் காரணம், அவன் தான் காரணம், எதுக்கு நம்ம சொல்ல போறோம்? முதல்ல சொல்லணும், ஆண்டவரே நான் என்னை மாற்றுகிறேன், நான் என்னை மாற்று. ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப். என் வாழ்க்கைக்காக நான் மாறாம வேற யார் மாறுகிறது? என் குடும்பத்துக்காக நான் மாறாம வேற யார் மாறுகிறது? என் சபைக்காக நான் மாறாம வேற யார் மாறுகிறது? உலக மனிதன் எல்லாருமே குறை உள்ள மனிதன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல சிறந்தவன், முழுமையானவன், உத்தமன் என்று சொல்வதற்கு ஒருவனும் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் மனுஷனுடைய நீதி அழுக்கான கந்தை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஐக்கியம் உண்டாகும், அப்பதான் குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகும். நீங்க அடுத்தவங்களை பிளேம் பண்ணி அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறது வரைக்கும் நான் சொல்றேன், உங்க வீட்டில் சண்டையும் பிரச்சனைகளும் கூடிட்டுமே தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் குறையாது. நீதான் காரணம் சொல்றது வரைக்கும் சண்டை பெருகிட்டே இருக்கும். எப்ப நானும் காரணம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதை நீங்கள் உணர்கிறீர்களோ, அப்பதான் சமாதானம் உண்டாகும். நீங்களும் தப்பு பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்றதை விட நானும் தப்பு பண்ணேன்னு சொல்லும் போது அந்த வீட்டில் சமாதானம் உண்டாகும். நீங்க தவறு பண்ணிட்டீங்கன்னு சொல்றதை விட இந்த தவறு நடப்பதற்கு நானும் ஒரு காரணம் என்று நீங்கள் எப்போ ஒப்புக்கொள்ளுகிறீர்களோ அப்பதான் உங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது இன்பமா இருக்கிறது. அங்க குறை சொல்லுகிற அனுபவம் இருக்காது. அந்த ஒருமனமாய் நீங்க நிற்கும் போதுதான் கர்த்தர் உங்க குடும்பத்துல செய்ய முடியும். அப்ப அதே ஒரு மனதோடு நீங்க குடும்பமா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு காரியத்துக்காக ஃபேமிலியா ஒரு அரை மணிக்கு ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு காரியத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நீங்க நோக்கி பார்க்கிற அதே நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்ம சபையில ஒரு மனமா ஜெபம் பண்ற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறாரா இல்லையா? நம்ம எல்லாம் கண் கூட பார்க்கிறோம் தானே. நம்ம சபையில எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா ஒரு காரியத்துக்காக ஒரு நபருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறார். அதே ஆண்டவர் தான் உங்க வீட்டுல இருக்கிறார், மறந்துடாதீங்க. அதே ஆண்டவர் தான் உங்க குடும்பத்தில் இருக்கிறார். நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்களுடைய புருஷன் அல்லது மனைவி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லாதீங்க என் புருஷன் வரமாட்டாரு, என் மனைவி வரமாட்டாங்க பிரேயர் பண்றதுக்கு, என் பிள்ளைங்க வரமாட்டாங்க அப்படி சொல்லாதீங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒருத்தங்க சொல்றாங்க, என் பையன் நான் எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டான், பிரேயருக்கெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான், நான் சொன்னா கேட்கவே மாட்டான். அதே பையன் அடுத்த நல்ல ரேஷன் கடையில் நிற்கிறான், பிக்ஷா பிரைன் தூக்கிட்டு அவங்க அம்மா கூட. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நான் கூப்பிட்டா என் பையன் கீழ்ப்படியே மாட்டான். ஒரு கல்யாணம் வீட்டு போற அங்கேயும் நிற்கிறாங்க எல்லாரும் ஃபேமிலியா குடும்பமா. உங்களுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடிகிறது அல்லவா உங்க பிள்ளைகளை? உங்களுக்கு தேவையான கடைக்கு கூட்டிட்டு போக முடியுது அல்லவா உங்க பிள்ளைகளை? அப்போ ஏன் உங்க வீட்டில் அவர்களை கூட்டி உட்கார ஜெபம் பண்ண முடியல? ஏன்னா நமக்கு அது பெருசா தெரியல. நமக்கு விரும்புகிற காரியம் நம்முடைய வீட்டு ஃபங்க்ஷன், நம்முடைய உறவினர்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது எல்லாம் சேர்ந்து போக முடியுது. வர மாட்டேன், கல்யாண வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்ற பிள்ளைகளையும் கூட்டிட்டு போக முடியுது அல்லவா? உன் குடும்பத்துள்ள கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும்னு கேட்கிற புருஷனையும் கூட்டிட்டு போக முடியுதுல்ல? ஹலோ, நான் பார்த்துருக்கிறேன் இதெல்லாம். உன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும்? சிலர்லாம் ரொம்ப இதாக பேசுவாங்க, உன் குடும்பமே ஒரு குடும்பம், மனுஷன் வருவானா, ஆனால் அவங்களையும் கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த கல்யாண வீட்டுக்கு. ஆனால் ஜெபம் பண்ண கூட்டிட்டு வர முடியலையே, வீட்டில் உட்கார வைக்க முடியலையே. ஏன் அதுக்கு போடுற முயற்சியை இதுக்கு போட்டு பாருங்களேன். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். நான் சொல்றது எத்தனை பேர் சரியாப்படுது? சரியாப்படுதா? உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நம்ம நல்ல முயற்சி பண்ணி அதை இதை பேசி, எனக்காக நீங்க வர மாட்டீங்களா பிள்ளைகிட்ட கேட்குது. அப்போ நான் அம்மா கூப்பிட்டாலும் வரவே மாட்டியா, ஒரு கல்யாணத்தோட வர. நான் சொல்றேன், அதை ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை சொல்லி பாருங்க. ஜெபம் பண்றதுக்கு சொல்லுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்டா, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவாரு.
சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்டா, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் தருவாரு. சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்டா, நம்ம குடும்பத்தின் கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவாரு. சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்டா, ஆண்டவர் நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதங்களை தருவாரு. ஏன் சொல்ல முடியல? ஏன்னா நம்ம அதுக்கு விருப்பம் வைக்கல, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கல, நம்ம வேற காரியங்களை பிஸியா இருக்கிறோம். நம்ம மனசு வச்சா ஒரு காரியம் நடக்கும், நம்ம நினைச்சா அதை சாதிப்போம். நீங்க சாதிச்சதே இல்லைன்னு என்கிட்ட சொல்லாதீங்க, அதை நம்ப முடியாது. நம்ம நினைச்சா அதை சாதிப்போம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்ம. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆற்றலை தந்திருக்கிறார். அப்போ உங்க குடும்பமும் நீங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நீங்க முயற்சி செய்யணும். யூ ஹாவ் டு டேக் யூர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுடைய முதல் அடி நீங்க தான் எடுத்து வைக்கணும். அப்புறம் அந்த அடிகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். உன் நடைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் உன் நடைகளை ஸ்திரப்படுத்துவார். நீங்க கர்த்தருக்கு பயந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் அவர் பலப்படுத்துவார். நீங்க விரும்பி அந்த காரியங்களை செய்ய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறான்னு சொல்லுகிறவர் மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமான்று மகிமைகளை செலுத்தும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எஸ்கியூஸ் சொல்லக்கூடாது, நான் கூப்பிட்டா வரமாட்டான் அப்படின்னா ஒரு இடத்துக்கும் அவங்க வரக்கூடாதுல்ல. சில இடங்களுக்கு வர்றாங்க, நீங்க கூப்பிட்டு அவங்க வர விருப்பம் இல்லாத இடத்துக்கும் கூட்டிட்டு வர்றாங்கன்னா நம்ம ஜெபம் பண்ண வைக்க அவங்களால முடியும். ஒரு மனதா உங்க வீட்டில் உட்கார வைக்க உங்களால முடியும். நீங்க அதை செய்யலை. வீட்டை விட்டு ஓடி போன சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் தெரியுமா? வீட்டை விட்டு ஓடி போனேன்னு சொல்லும் போது வீட்டில் இருக்க பிடிக்காம, வீட்டில் அவங்களுக்கு சுதந்திரம் சொல்லி சின்ன வயசுல 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதே வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் இருக்கிறாங்க. அவங்களையே கர்த்தர் பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருமனப்படுத்த மாட்டாரா? சில பிள்ளைகள் எதையாவது யோசிச்சு பாருங்க, வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிக்கவும் விருப்பம் இருக்காது. சில பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸ்கூல் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வீட்டை விட்டு ஓடி போயிடுறது. எங்கேயாவது இடங்களுக்கு போய் ஏதாவது வேலையை செஞ்சு வீட்டை பிடிக்காது, அப்பா அம்மா அப்படிலாம் ஓடி போன பிள்ளைகள் உண்டு. நான் நேராக பார்த்துருக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு. மாணவர்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது வீட்டை விட்டு ஓடி போகிறவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு வீடு வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளே இன்றைக்கு வீட்டுக்கு வந்து ஆவியோட உண்மையோடு கர்த்தர் ஆராதிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற புருஷன், வீட்டில் இருக்கிற சகோதரர்களை கர்த்தரால் மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். அப்படி நீங்க குடும்பமா சேர்ந்து கை கோர்த்து ஜெபிச்சா அந்த வீடே கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரம்பும். அந்த வீடை கர்த்தருடைய வல்லமையினால நிரம்பும். அந்த வீட்டை கர்த்தர் பாதுகாப்பார், அந்த வீட்டை கர்த்தர் உயர்த்துவார், அந்த வீட்டை கர்த்தர் உருவாக்குவார். அப்போ குடும்பமா நீங்க ஒருமனமாய் நிற்பது எவ்வளவு முக்கியம் என்று நம்ம பார்க்கணும். அப்பதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 நாள் ஆகும். அதனுடைய 20வது அதிகாரத்தை நாம் வேதத்தில் வாசிப்போம். 2 நாளாகவும் அதனுடைய 20ஆம் அதிகாரம். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 நாடுகள் எழும்புகிறது. 3 நாடுகள் எழும்பும் போது யோசபாத் பயந்து போகிறார். ஐயோ, நாங்க என்ன செய்வோம்? இனி யாரிடத்துல போவோம்? யார் எங்களுக்கு உதவி செய்வா? அப்படி என்று சொல்லி பயந்து போய் நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 2 நாளாகவும் 20 அதனுடைய 13 யூதா கோத்திரத்தார், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்களுடைய குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லாம் குடும்பமா கர்த்தருக்கு முன்பாக நின்ற போது அந்த நாட்டையே கர்த்தர் காப்பாற்றினார். அப்ப இத்தனை ஜனங்கள் ஃபேமிலியா ஒரு மனமா நிற்கும் போது ஒரு நாட்டையே 3 நாடுகளுடைய ராணுவ வீரர்களிடத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்றால், நீங்க குடும்பமா நிற்கும் போது உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? நீங்க குடும்பமா ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? நீங்க குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்புகிற உயர்வுகளுக்கு மேலாக கர்த்தர் உங்களை கொண்டு போவாரா, கொண்டு போக மாட்டாரா?
யோசிச்சு பாருங்க, கடைசியா நீங்க ஃபேமிலியா ஜெபம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க குடும்பமா ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க குடும்பமா ஒரு காரியத்துக்காக பிரேயர் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? கொஞ்சம் யோசித்து இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி, நானும் என் குடும்பமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஒரு மனதா இருப்போம், எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். நேற்று தினத்தில் கேட்டது போல மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதபடிக்கு தேவன் விரும்புகிற காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் குடும்பமாய் இன்றைக்கு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப ஆரம்பிப்பார், கர்த்தர் உருவாக்க ஆரம்பிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்க்க முடியாத சில மேன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களில் செய்வார். கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம், கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை உருவாக்குவார்.